Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம சேமியா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல கொஞ்சமா பட்டர் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரியை இதில் போட்டு வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும்னு இல்லை. கேஸ் சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேனில் 2 கப் சேமியாவை சேர்த்து லைட்டாக வேக வச்சுக்கோங்க. 2 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுமே இறக்கிடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. தென் இன்னொரு பேனில் 1.5 கப் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானதும் சேமியாவை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. தென் 1 கப் சுகர் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கேசரி பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் எல்லோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் நல்லா கெட்டியாகி வத்திடும். இந்த மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுமே கொஞ்சமாக ஏலக்காவும் வறுத்த முந்திரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.